நம்ம எல்லாரும் ஒரு சில நிமிடங்கள் நம் வாய்களை திறந்து நம்மை உருவாக்கிய, நம்மை படைத்து நம்மை உருவாக்கிய அந்த நல்ல தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நினைவு கூர்ந்து அவருடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் நம்மிடத்திலே பேசிக்கொண்டிருப்பது போல துதியின் மத்தியில் வாசம் செய்கிறவருமான எங்கள் நல்ல தகப்பனே, நாம் எல்லாரும் வாய்களை திறந்து ஒரு சில நிமிடங்கள் நாம் எல்லாரும் தேவனை நாம் துதிக்க போகிறோம். ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் தகப்பனே, துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வார்த்தை சொல்வது போல தகப்பனே, துதியின் மத்தியில் வாசம் செய்கிறவருமான எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக ஆண்டவரே உமக்கு கோடான கோடி நன்றிகளை எடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. ஆண்டவரே உமக்கென்று சொல்லி ஆண்டவரே அப்பா ஒரு கூட்ட ஜனம் உம்மை துதித்து ஆண்டவரே உம்மை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே நாங்களும் ஒரு கூட்டமாக இந்த இடத்திலே கூடியிருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் மத்தியிலே நீர் கடந்து வருவீராக தகப்பனே. ஆண்டவரே புழுதியிலே கிடந்த எங்களை நீர் தூக்கி எடுத்து உம்மை துதிக்க வைத்தீரே ஆண்டவரே. இந்த நல்ல கிருபைக்காக, இந்த நல்ல இரக்கங்களுக்காக ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே துதிக்கிறோம் 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 ஆண்டவரே, துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நீர் பரிசுத்தர் ஆண்டவரே, நீர் மகத்துவமானவர், உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே எங்களை உருவாக்கினவர் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதிக்கப்படத்தக்கவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. மகிமைப்படுத்தப்படத்தக்கவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களை நேசிக்கிறவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே எங்களை அன்பு செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை வழி நடத்துகிறவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா, இந்த ஆண்டவரே மீட்டிங் தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் உம்முடைய ஆளுகை எங்களோடு இருந்து எங்களை நடத்த நீர் உதவி செய்வீராக ஆண்டவரே. அப்பா, பாடல் பகுதியிலும் ஆராதனை பகுதியிலும் ஜெப வேளையிலும் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எல்லா காரியங்களிலும் ஆண்டவரே அப்பா, கம்யூனியன் பகுதியிலும் மெசேஜ் வேளையிலும் உம்முடைய கரம் எங்களோடு இருக்கட்டும் ஐயா. ஆண்டவரே பரிசுத்த பந்தியை ஆண்டவரே பரிசுத்தமாய் ஆசாரிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கு நீர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம் ஐயா. பாடல்லே ஆண்டவரே நீர் மகிமைப்படுவீராக. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனும் வல்லமையும் உள்ள நல்ல பிதாவே. நமது கரங்களில் இருக்கின்ற பாடல் புத்தகத்தில் 13வது பேஜிலே 3வது பாடலை நாம் பாடி நம்மை படைத்த, நம்மை உருவாக்கிய, நம்மை நடத்தி வருகிற அந்த நல்ல தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் நன்றி செலுத்துவதாக இருக்கும். பாடல் வரிகள் நமக்கு கற்றுத்தருவது போல, பிறந்த நாள் முதலாய் நம்மை அவருடைய தோளில் சுமந்து வருகிற நல்ல தகப்பனை நாம் சொந்த இரட்சகராக பெற்றிருக்கின்றோம். எல்லா தீங்கு நாளிலும் அவருடைய கூடார மறைவிலே ஒளித்து வைத்து நம்மளை பாதுகாத்து வழி நடத்தி வருகிற நல்ல தேவனை நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்தி அவரை துதிப்பதாக நாம் எல்லோரும் வாய்களை திறந்து ஒவ்வொரு வரிகளையும் உணர்ந்தவர்களாக நாம் பாடி அவருக்கு நன்றி செலுத்தலாம். பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலா தனி பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அழித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. திங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒழித்து வைத்தீரே உம் வேலைக்காகவே. திங்கு நாளிலே கூடார மறைவிலே
ஒழித்து வைத்திரே உம் வேலைக்காகவே. கண்மலை மேல் என்னை உயர்த்தி வைத்தீரே. துதிக்கும் புது பாடல் என் நாவில் தந்தீரே. கண்மலை மேல் என்னை உயர்த்தி வைத்தீரே. துதிக்கும் புது பாடல் என் நாவில் தந்தி. பிறந்த நாள் முதலாயும் தோளில் சுமந்தீரே. தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலாயும் தோளில் சுமந்தீரே. தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. பிறக்கும் முன்னமே என் பேரை அறிந்திரே. அவயம் அனைத்துமே அழகாக வரைந்திரே. பிறக்கும் முன்னமே என் பெயரை அறிந்திரே. அவயம் அனைத்துமே அழகாக வரைந்திரே. என்னிடம் உள்ளதே உம்மிடம் ஒப்படைத்தேன். அந்நாள் வரையிலுமே அதை காத்திட வல்லவரே. என்னிடம் உள்ளதே உம்மிடம் ஒப்படைத்தேன். அந்நாள் வரையிலுமே அது காத்திட வல்லவரே. பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே. தகப்பனிலும் மேலா தனி பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே. தகப்பனிலும் மேலா தனி பாசம் வைத்தீரே. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே. தகப்பனிலும் மேலா தனி பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலா உம் தோளில் சுமந்தீரே. தகப்பனிலும் மேலா தனி பாசம் வைத்தீரே. ஆண்டவரே, இந்த பூமியில் நாங்கள் காண்கின்ற அன்பை விடவும் ஆண்டவரே மேலான ஒரு அன்பை நீர் எங்கள் மீது வைத்தீர். ஆண்டவரே, இந்நாள் வரைக்கும் ஆண்டவரே அப்பா மேலான ஒரு அன்பை நீர் வைத்து எங்களை நீர் நடத்தி வருகின்ற இந்த நல்ல பாதைகளை நினைத்து உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் பிறப்பதற்கு முன்பதாக எங்களை பேர் சொல்லி அழைத்தீர். ஆண்டவரே, உம்முடைய ஊழியத்திற்காக, உம்முடைய வேலை செய்வதற்காக, உமக்காக எழுந்து பிரகாசிக்க நீர் எங்களை அழைத்தீர். ஆண்டவரே, அதற்காக உமக்கு கோடான கோடி நன்றிகளை எடுக்கிறோம். அந்த ஒரு மேலான ஒரு பாக்கியத்தை தந்த கர்த்தரை நோக்கி எல்லோரும் இந்த கரங்களில் இருக்கின்ற பாடல் புத்தகத்திலே 41வது பேஜிலே 2வது பாடல் பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். இயலாமையில் நீர் செயல்படுவே. உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீர் செயல்படுவே. உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீரென்றார். என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்தீரென்றார். என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்தீர். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்தீர். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன்.
வெறுக்கோலும் கையும் பரிவாரமாகும். உம்மால் அன்றி இது யாரால் கூடும்? வெறும் கோலும் கையும் பரிவாரமாகும். உம்மால் அன்றி இது யாரால் கூடும்? ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றார், என்னையும் போஷிப்பதும் நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரே என்றார், என்னையும் குறைந்து நடத்துவது நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். மலைகளை பெயர்ப்பீரென்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்தீரென்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மால் அன்றி இது யாரால் கூடும்? வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மால் அன்றி இது யாரால் கூடும்? ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றார், என்னையும் போஷிப்பதும் நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவதும் நீரே என்றார், என்னையும் குத்துவதும் நிச்சயம். கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவா, என்றாகிலும் என்னை மறந்தது. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவா, என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவா, என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவா, என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த நிலைமையில் நீர் எங்களை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது ஆண்டவரே. எங்களால் கிரகிக்க முடியாத உண்மைகளாக இருக்கிறது ஆண்டவரே. இந்த காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே தொடர்ந்து நீர் செய்து வரக்கூடிய இந்த மகத்துவமான இந்த மேலான வழிகளுக்காக, பாதைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் முன்பாக போவதற்கு ஆண்டவரே தடையாக இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் மாற்றிக்கொண்டு ஆண்டவரே உம்முடைய
சரியான வழியை நீர் எங்களுக்கு காண்பித்து தந்த அந்த வழியாக நீர் எங்களை நடத்தி வருகிறேன். அதற்காக உமக்கு கோடான கோடி நன்றிகளை எடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர், நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற சகல தடைகளையும் உடைத்து நம் ஒவ்வொருவரையும் மேன்மைக்கு மேலாக ஒரு உயர்வை கர்த்தர் தொடர்ந்து பார்க்க உதவி செய்ய போதுமானவராக இருக்கிறார். அந்த ஒரு உணர்வோடு நாம் எல்லோரும் எழுந்து நின்று 21வது பேஜிலே 3வது பாடலை பாடி தேவனை நாம் ஆராதிக்கலாம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, 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 அல்லேலூயா ஓசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, 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 அல்லேலூயா ஓசன்னா. உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா
அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா. Psalms 112. Psalms 112. சங்கீதம் 112. Praise the Lord, blessed is a man who fears the Lord, who delights greatly in his commandments. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். His descendants will be mighty on the earth, the generation of the upright will be blessed. அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். Wealthy and riches will be in his house, and his righteousness endures forever. ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவர் வீட்டில் இருக்கும், அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். Upon the upright there arises light in the darkness. He is gracious and full of compassion and righteous. செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும், அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். A good man deals graciously and lends. He will guide his affairs with discretion. இறங்கி கடன் கொடுத்து தன்னுடைய காரியங்களை நியாயப்படி நடக்கிற மனுஷன் பாக்கியவான். Surely he will not be shaken. The righteous will be in everlasting remembrance. அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான், நீதிமான் நித்திய கீர்த்தியுள்ளவன். He will not be afraid of evil tidings. His heart is steadfast, trusting in the Lord. துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். His heart is established. He will not be afraid until he sees his desire upon his enemies. அவன் இருதயம் உறுதியாயிருக்கும், அவன் தன் சத்துருக்களின் சரிகட்டுதலை காணமட்டும் பயப்படாதிருப்பான். He has dispersed abroad. He has given to the poor. His righteousness endures forever. His horn will be exalted with honor. வாரி இழைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். The wicked will see it and be grieved. He will gnash his teeth and melt away. The desire of the wicked shall perish. துன்மார்க்கன் அதை கண்டு மனமடிவாகி தன் பற்களை கடித்து கரைத்து போவான். துன்மார்க்கன் ஆசையோ அழியும். Amen. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நமக்கு தெரியல, லாஸ்ட் வீக்கும் இதே சங்கீதத்தை தான் நம்ம வாசித்தோம். இதே வாரமும் இதே சங்கீதத்தை கர்த்தர் வாசிக்கும்படி உதவி செய்திருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒரு வார்த்தை இருமுறை கடந்து வரும் பொழுது அது நமக்கு எப்படி தருது? இட்ஸ் எ கன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த லார்ட். அதை நாம் தெளிவாக நாம் புரிந்து கொள்ள முடியும். இன்றைய நாளிலும் மறுபடியுமாய் கண்டினியூஸாக லாஸ்ட் வீக்கும் இந்த வாரம் வந்திருக்கிறதுனால நம்ம எல்லோரும் பாக்கியவான்களாக இருக்கிறோம். நம்ம எல்லோரும் எப்படி இருக்கிறோம்? பாக்கியவான்களாக இருக்கிறோம். எப்படி பாக்கியவான்களாக இருக்கணும்? அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் எப்படிப்பட்டவனா? பாக்கியவான். அப்போ நாம் லாஸ்ட் வீக்கு பார்த்தது மாதிரி தான், அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிற மனுஷன், அவருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிற மனுஷன் எப்படிப்பட்டவன்? பாக்கியவான். அப்போ நம்ம எல்லாரும் இந்த இடத்துல சின்ன கூட்டமாக தான் நம்ம கூடியிருக்கிறோம். நம்ம எல்லாரும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கோம்? கர்த்தருக்கு பயந்ததுனால நம்ம எல்லாரும் என்ன செய்கிறோம்? இந்த இடத்துல ஒன்றாய் கூடியிருக்கிறோம். நம்ம எல்லோரும் பாக்கியவான்களாக இருக்கிறோம். பாருங்க, அடுத்ததாக அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். யாருடைய சந்ததி பூமியில் பலத்திருக்குமா? கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளை கைக்கொண்டு அவருடைய வழியிலே நடக்கக்கூடிய உன்னுடைய சந்ததி என்ன செய்யுமா? இந்த பூமியில் பலத்திருக்குமா? அப்போ நம்ம எல்லாருடைய சந்ததியும் இந்த பூமியில் பலத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியிலே நடந்து அவருடைய கட்டளைகளை கைக்கொண்டு அவர் நம்ம செய்ய சொன்ன காரியங்களை நாம் என்ன செய்யணுமா?
செய்துட்டு இருக்கணும். அப்படி இருந்தால் நம்ம சந்ததி என்ன ஆகும்? பலத்திருக்கும். நம்ம சந்ததி பலத்திருக்கணும்னா நீங்கள் நினைக்கக்கூடாது நம்ம பேங்க்கில் ஒரு 5 கோடி ரூபா போட்டால் தான் நம்ம சந்ததி பலத்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? நிலைத்திருக்கக்கூடாது. நம்ம சந்ததி எப்போ பலத்திருக்கும்? கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதனுடைய சந்ததி என்ன செய்யுமா? இந்த பூமியில் பலத்திருக்குமா? அவங்களுக்கு கோடிக்கணக்கில் பேங்க்கில் இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லை, இந்த பூமியில் பெரிய பங்களாவும் தேவையில்லை, பெரிய காரும் தேவையில்லை. கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதனுடைய சந்ததி என்ன செய்யும்? இந்த பூமியில் பலத்திருக்கும். அதை கண்கூடாக நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம் என்ன செய்கிறோம்? அநேகருடைய வாழ்க்கையிலே நாம் அதை பார்த்து கொண்டிருக்கின்றோம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷர்களுடைய சந்ததிகள் இந்த பூமியில் என்ன செய்தான் இருக்கு? இன்று வரைக்கும் பலத்து ஆசீர்வாதமாய் வாழ்வதை கண்கள் என்ன செய்கின்றன? காண்கின்றன, காதுகள் கேட்டுக்கொண்டிருக்கின்றன. இது தேவனுடைய வார்த்தையா இந்த இடத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அதை தொடர்ந்து நாம் லாஸ்ட் வீக்கில் ஒரு 3 வசனம் வாசித்தோம். அதை விட்டுட்டு இந்த வாரம் அடுத்து 6வது வசனத்தை வாசிக்கலாம். அவன் என்றென்றைக்கும் இருப்பான், நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். எப்படிப்பட்டவன் பாருங்க, கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். அதுக்கு அடுத்ததாக இறங்கி கடன் கொடுத்து தன்னுடைய காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். என்ன செய்யணுமா? மற்றவர்களுக்கு இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும்? கடன் கொடுப்பதற்கு, அவர்களுடைய தேவைகளை அறிந்து அவர்களுக்கு இறங்கி கடன் கொடுப்பதற்கு நம்முடைய இருதயத்தில் என்ன உண்டாக வேண்டும்? இடம் உண்டாக வேண்டும். அப்போ அப்படி இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்யுமா? நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். அதாவது தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற 2 காரியம். இறங்கி கடன் கொடுத்து தன்னுடைய காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன். புரியுதுங்களா? நம்ம இன்னொருத்தருக்கு கடன் கொடுத்துட்டு இன்னொரு ஆளுக்கு 2 லட்ச ரூபா கடன் பட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. சரிதானா? ஒருத்தர் அர்ஜென்ட்டாக நம்மகிட்ட வந்து 1 லட்ச ரூபா கேட்குறாருன்னா நம்ம டக்குன்னு 1 லட்ச ரூபா கொடுத்துருவோம். எப்படி கொடுக்குறோன்னா, நம்மகிட்ட இருக்கக்கூடிய காசை நம்ம என்ன செய்யணும்? வாங்கி கொடுக்கணும். அதே வேளையில் இன்னொரு ஆள்கிட்ட போய் 5 பைசா வட்டிக்கு கடன் வாங்கி இன்னொரு ஆள்கிட்ட 7 பைசா வட்டிக்கு என்ன செஞ்சிடக்கூடாது? கொடுத்துடக்கூடாது. அந்த காரியங்களை நம்ம என்ன செய்யணும்? நம்மளுடைய காரியங்களை நியாயமானபடி நம்ம என்ன செய்யணும்? நடப்பிக்கிற மனிதர்களாக நம்ம இந்த பூமியிலே வாழ வேண்டும். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான், நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவனாக இருக்கிறான். அப்படி நியாயமானபடி இந்த பூமியில தன்னுடைய வாழ்க்கையை நடப்பிக்கிற மனிதர்கள் எப்படி இருப்பார்களா? என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். எந்த சூழ்நிலை அவருடைய வாழ்க்கையில கடந்து வந்தாலும் அவர்கள் என்ன செய்ய மாட்டார்களாம்? அசைக்கப்பட மாட்டார்கள். அப்படின்னா என்ன? தேவன் என்னோடு இருந்து என்னை நடத்துகிறார் என்கின்ற உள்ளார்ந்த மனிதனில் ஒரு பெரிய ஒரு பலன் உண்டாகும். சுற்றி பார்க்கும் பொழுது பிரச்சனை நம்முடைய தலைக்கு மேலாக இருக்கும். ஆனால் நம்ம என்ன செய்வோம்? அவருடைய வேலையை செஞ்சுட்டு பொறுமையாக நம்ம என்ன செஞ்சோம்? போயிட்டு தான் இருப்போம். சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையின் மத்தியிலும் நம்ம என்ன செய்வோம்? அசைக்கப்படாதபடிக்கு தேவனுடைய காரியங்களை செய்து கொண்டு முன்னுக்கு கடந்து செல்வதற்கு கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். அதோடு இணைந்து பார்த்தீங்கன்னா, துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாக இருக்கும். என்ன காரியங்கள் கேட்டாலும் என்ன காரியங்கள் செஞ்சாலும், இவ்வளவு உங்களுக்கு நம்பிக்கையான மனுஷங்க உங்களுக்கு தெரியாமல் இப்படி துரோகம் பண்ணிட்டாங்க, இப்படி உங்களுக்கு உண்மை இல்லாமல் நடந்துட்டாங்க, இப்படி எல்லா காரியங்களை கேட்டாலும் இவ்வளோ உங்களுக்கு உண்மையாக இருந்தவங்க, இவ்வளோ உங்களோட இருந்தவங்க இப்படி உங்களை ஏமாற்றிட்டாங்க, என்ன கேட்டாலும் நம்ம என்ன செய்யணுமா? இவ்வளோ கம்பெனிக்காக நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சிங்களே, இத்தனை வருஷம் நீங்கள் கம்பெனிக்காக உழைச்சிங்களே, இவ்வளோ ப்ராஃபிட் கொண்டு வந்தீங்களே, ஆனால் கடைசியாக உங்களை கம்பெனி இப்படி அனுப்பிட்டாங்களே அப்படின்னு நினைக்கும் போது அந்த காரியங்கள் எல்லாம் என்ன செய்யும்? வரும்பொழுது நம்ம இந்த காதில் கேட்டு இந்த காதில் விட்டுருவோம். ஆனால் நம்மளுடைய நம்பிக்கை யார் மேலே இருக்கும்? அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாக இருக்கும். அதான் நம்மளுடைய வாழ்க்கை. கர்த்தர் நம்மளை எப்படி நடத்துகிறாரு? கர்த்தரை நம்பி நம்ம எப்போவுமே திடனாய் நடக்கும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். எப்பொழுதும் அப்படி தான் இருக்கணும், இருக்க வேண்டியது தேவனுடைய ஒரு சித்தமாகவும் இருக்கிறது. பாருங்க, அவன் இருதயம் உறுதியாயிருக்கும், அவன் தன் சத்துருக்களில் சரிகட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான். இது தேவனுடைய காரியம், இது நம்முடைய காரியம் அல்ல. வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும், அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். யாரு? கர்த்தருக்கு பயப்படுறவங்களா இருக்கணும், அடுத்து ஏழைகளுக்கு இறங்கி கொடுக்கிறவர்களா இருக்கணும், அடுத்தது பார்த்தீங்கன்னா நியாயமானபடி தன் காரியங்களை நியாயமானபடி செய்கிறவர்களா இருக்கணும். இப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் என்ன செய்கிறாரா? அவன் கொம்பு
மகிமையாய் உயர்த்தப்படும். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவனுடைய நீதி என்றென்றைக்கு நிற்கும். அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். ஆண்டவர் இன்றைய நாளிலே நம்மை மறுபடியும் உயர்த்துவதற்கு, அவருடைய பாதையிலே நாம் நடந்து நாம் மறுபடியும் உயர, அவருடைய வேலையிலே இன்னும் ஸ்திரப்பட்டு வளர, அவருக்காக அநேக காரியங்களை இந்த பூமியில் செய்வதற்கு கர்த்தர் நம்மை நடத்துவதற்கு போதுமானவராக இருக்கிறார். அந்த ஒரு உணர்வோடு கர்த்தரை நம்பி வந்த ஜனங்களை, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை அவர் எல்லா நாளும் உயர்த்தி கொண்டிருப்பதை நாம் எல்லோரும் பார்க்க முடியும். அந்த ஒரு உணர்வோடு நம்மை படைத்த தேவனை நம் எல்லோரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம் ஒவ்வொருவராக நாம் தேவனை மகிமைப்படுத்தி நாம் ஆராதிக்கலாம் தனித்தனியாக. ரோமர் 12வது அதிகாரம் 11வது வசனம். 12:11. அசதியாய் இராமல் ஜாக்கிரதையாய் இருங்கள், ஆவியிலே அனலாய் இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஸோ இந்த வார்த்தையை நாம் இன்று தியானிப்பதாக இருக்கும். அசதியாய் இராமல் ஜாக்கிரதையாய் இருங்கள், ஆவியிலே அனலாய் இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடந்து வருகின்ற சகல பாதைகளும் தேவன் அனுமதிக்கிற பாதைகள். ஒரு சில நேரங்களிலே பிசாசினுடைய டெஸ்டுகளுக்கு கர்த்தர் அனுமதிக்கக்கூடிய காரியங்களாக இருக்கும். ஒரு சில நேரங்களிலே நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு மன சந்தோஷமான ஒரு வாழ்க்கை இருக்கும். ஒரு சில நேரங்களிலே ஏன் இந்த வாழ்க்கை நமக்கு எப்படி என்று சொல்லி அநேக கேள்விகளோடு இந்த பூமியிலே நாம் என்ன செய்கிறோம்? வாழ்ந்து வருகிறோம். ஒவ்வொரு பாதையிலும் கர்த்தர் நம்மை நடத்தி வருவதற்கு அவர் போதுமானவராக இருக்கின்றார். ஆனால் வார்த்தை சொல்கின்றது, அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருங்கள் என்று சொல்லி வார்த்தை நமக்கு கற்பித்து தருகின்றன. பாருங்க, 9-10 வசனங்களிலே, உங்கள் அன்பு மாயமற்றதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள், சகோதர சிநேகத்திலே ஒருவர் ஒருவர் பட்சமாக இருங்கள், கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். அப்போ இது அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் சபைக்கு எழுதக்கூடிய காரியத்திலே இது வருகின்றன. பாருங்க, ஒருவர் ஒருவருக்கு நம்ம என்ன செய்யணுமா? அன்பா இருக்க வேண்டுமாம். ஒருவர் ஒருவரை கனம் பண்ணுவதில் என்ன செய்யணுமாம்? முந்திக் கொள்ள வேண்டுமாம். அதை தொடர்ந்து உங்கள் அன்பு மாயமற்றதா இருக்க வேண்டுமாம், தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருக்க வேண்டுமாம். இப்போ இப்படி ஒரு சில காரியங்களை நமக்கு சொல்லிவிட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதுகிறார், அசதியா இராமல் எப்படி இருங்க? ஜாக்கிரதையா இருங்கள். ஜாக்கிரதை என்று சொன்னால் என்ன? ஜாக்கிரதையா இருங்கள் என்று சொன்னால் என்ன? வசனம் சொல்கிறது, பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை தேடி கொண்டிருக்கிறான். வகை தேடி கொண்டிருக்கிறான்னா சான்ஸை பார்த்து கொண்டிருக்கிறான். யார? கர்ச்சிக்கிற சிங்கத்தை நம்மளை விழுங்குறதற்கு அவன் சான்ஸை பார்த்து கொண்டிருக்கிறான். ஏதாவது ஒரு லூப் ஹோல் கிடைக்காதா? ஏதாவது ஒரு அந்தரங்க பாவத்தில் இவன் விழுந்துட மாட்டான், அப்படியே நம்முடைய ராஜ்யத்தில் தூக்கி எடுத்துடலான்னு சொல்லிட்டு அவன் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை தேடி கொண்டிருக்கிறான். ஆனால் பவுல் என்ன சொல்கிறார்? நீங்கள் எப்படி இருக்க வேண்டுமாம்? அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருங்கள். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் எப்பொழுதும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டுமா? இருக்க வேண்டும். எந்த காரியத்திலே சரி, ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏதோ ஒரு சூழ்நிலையிலே பாவம் செய்யும்படிக்கான ஒரு சூழ்நிலை நமக்கு என்ன செய்கிறது? வருவதாக நினைத்து கொள்ளுங்கள். ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒரு பாவம் செய்யும்படியான ஒரு சூழ்நிலை நமக்கு வருகிறது. அந்த பாவத்தை நாம் மனதார செய்தோம் என்று சொன்னால் நமக்கு ஒரு 1 கோடி ரூபா நமக்கு கிடைக்கும். இல்லது
அந்த பாவத்தை நாம் மனதார நாம் செஞ்சிட்டோம்னா ஒரு உலகிலே ஒரு பெரிய ஒரு உயர்வு நமக்கு என்ன செய்யும், கிடைக்கும். இப்போ பார்க்குறோம் அப்படிதானா, இந்த உலகத்தில் அரசியல் வட்டாரங்களில் நாம் பார்க்கின்றோம், ஒருவர் ஆட்சியில் இருப்பார் என்று சொன்னால் அவரை இழுத்து கீழே கொண்டு வருவதற்கு பலவிதமான பாலிடிக்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்படிதானே, ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆட்சி செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒருத்தரை கீழே இழுத்து தள்ளுறதற்கு பலவிதமான பாலிடிக்ஸை பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவர் சரியில்லை, அவர் அதை செய்கிறாரு, அது சரியில்லை, அவர் இதை செய்கிறாரு, இது சரியில்லை, அவர் இங்கே போகிறாரு, அது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் அப்படி பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. அப்படி தானே, பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஆனாலும் ஆட்சியில் இருக்கிறவங்க இல்லை எனக்கு வேண்டாம் இவ்வளவு காரியங்கள் இருக்குன்னு சொல்லி தூக்கி போட்டு என்ன செய்யறதில்லை. அவங்களுக்கும் தெரியும் எதிர்கட்சி என்ன தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க, இதே தான் பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன செய்யும், ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். அவங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது அவங்களும் என்ன செய்வாங்க, இதே தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், தேவ பிள்ளைகளை நோக்கி சொல்கிறார், ரோம சபையிலே அவர் எழுதும் பொழுது பார்த்து சொல்கிறார், நீங்கள் என்ன செய்யுங்க, அசதியா இராமல் நீங்கள் என்ன செய்யுங்கள், ஜாக்கிரதையாக இருங்கள், ஜாக்கிரதையாக இருங்கள். உங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்று சொல்லி கவனமாய் கவனித்து கொண்டிருங்கள், கவனமாய் பார்த்து கொண்டிருங்கள். எந்த சூழ்நிலையிலும் பாவ சிந்தனைகளோ தாட்டுகளோ வரும் பொழுது இம்மிடியேட்டாக அதை குறித்து ஒரு விழிப்புள்ளவர்களாக இருங்கள். நாங்கள் ஒரு பாவத்தை செய்யும் பொழுது ஒரு நமக்கு ஜாக்கிரதையாக இல்லைன்னா என்ன செய்வோம், செஞ்சிடும். ஆனால் அந்த இடத்துல நம்ம ஜாக்கிரதையாக இருக்கும் பொழுது என்ன செய்கிறோம், அதிலிருந்து விடுபடுவதற்கு, அந்த பாவத்தை செய்யாதபடிக்கு விடுபடுவதற்கு ஆண்டவர் நமக்கு என்ன செய்கின்றார், கிருபை தருவதற்கு அவர் போதுமானவராக இருக்கின்றார். அதனால தான் பவுல் சொல்கிறார், நீங்கள் என்ன செய்ய வேண்டுமா, ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுமா. ஜாக்கிரதையாக இருந்தவர்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில் எப்படி இருந்தார், ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தார். எல்லா காரியங்கள்லையும் ஜாக்கிரதையாக இருந்தார். எந்த பாவத்திலும் விழுந்து விடாதபடிக்கு, எந்த பாவத்தையும் தானாக போய் சிக்கி கொள்ளாதபடிக்கு ரொம்ப கவனமாக இருந்தார். ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கை வந்தது. ஒரு பாவத்தை மாத்திரம் அவர் செய்தால் போதும், அவர் அரண்மனையிலே ராஜாவுக்கு அடுத்ததாக அந்த அரசியே என்ன செஞ்சுருப்பாங்க, வச்சிருப்பாங்க. எல்லோருக்கும் இந்த காரியம் தெரியும், நான் அதை ரொம்ப விளமாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஒரு பாவத்தை செய்யும்படி அந்த அரசனுடைய மனைவியை என்ன செய்கிறாங்க, அழைக்கிறாங்க. என்னோட எந்த செய், நீ பாவம் செய் என்று சொல்லி அழைக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறாரு, ஜாக்கிரதையாக இருந்து அந்த இடத்தை விட்டு ஓடுவதை நாம் பார்க்கின்றோம். ஓடினதுனால என்ன நடந்தது, பாவத்தை விட்டு ஓடினதுனால என்ன நடந்தது, ஜெயிலில் தூக்கி போட்டாங்க. அப்படிதானே, என்ன பண்ணாங்க, ஜெயிலில் தூக்கி போட்டாங்க. பாவம் செஞ்சிருந்தா அந்த இடத்துல அவர் ராஜாவாக இருந்திருப்பார், புரிஞ்சிருப்பார். பார்த்தீங்களா, அதுதான் ஜாக்கிரதையாக இருக்கிறதுனுடைய நினைவு. ஜாக்கிரதையாக இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்யப்படுவோம், தூக்கி எறியப்படுவோம். அநேக காரியங்களில் நாம் ஜாக்கிரதையாக இருக்கும் பொழுது சில நேரத்தில் தூக்கி எறியப்படுவோம். இந்த சூழ்நிலை அப்படி நமக்கு தெரியும், தூக்கி எறியப்படுற மாதிரி சூழ்நிலை நமக்கு தெரியும். ஆனால் யோசேப்பு என்னானார், ஒரு நாள் அவருடைய உத்தமத்தின் நிமித்தம் அந்த நாட்டையே ஆளும்படி ஆண்டவர் என்ன செய்தார், அவரை உயர்த்தினார். தன்னுடைய வாழ்க்கையில் எதனால, ஜாக்கிரதையாக இருந்ததுனால. அதில் ஒருவேளை அது ஜாக்கிரதையாக இருந்திருந்தா ராஜாவாய் மாற்றின அந்த ராஜாவை இவரை என்ன செய்திருக்க வேண்டியிருக்கும், கொலை செய்திருக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கலாம். ஒரு நாள் தவறு செய்கிறவன், பல நாள் தவறு செய்கிறவன் ஒரு நாள் என்ன செய்வான், மாட்டிக்குவான். உலகத்தானே மாட்டிக்குவான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அவர் ஜாக்கிரதையாக இருந்தனால ஆரம்ப நாட்களில் உள்ள அந்த பாடுகளை அவர் அப்படியே சகித்து கொண்டார். யோசேப்பு என்ன செய்தார், சகித்து கொண்டார். தன்னுடைய வாழ்க்கையில் வந்த சகல காரியங்களிலும் இருந்து சகல பாடுகளையும் சகித்து கொண்டார். அதனால் அவரை ஆண்டவர் என்ன செய்தார், தேவனுக்கு நேராக கர்த்தருக்கு, அதாவது அரசருக்கு கொடுக்கக்கூடிய அதே பொறுப்பிலே அவர் என்ன செய்தார், கொண்டு வந்து வைத்திருந்ததை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் அதுபோல அநேக காரியங்களிலே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை இந்த வார்த்தை நமக்கு கற்றுத்தருகின்றன. ஒரு சில வசனங்களை நாம் வாசித்து தியானிக்கலாம். 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம், 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 7-8 வசனங்களை திருப்பிக் கொள்வோம். அல்லாமலும் விசுவாசத்திலும் போதிப்பிலும் அறிவிலும்
எல்லாவித ஜாக்கிரதையிலும் எங்கள் மேலுள்ள உங்கள் அன்பிலும் மற்றெல்லா காரியங்களிலும் நீங்கள் பெருகி இருக்கிறது போல இந்த தர்ம காரியத்திலும் பெருக வேண்டும். இதை நான் அடுத்து வாசிக்கலாம். கட்டளையாக சொல்லாமல் மற்றவருடைய ஜாக்கிரதையை கொண்டு உங்கள் அன்பின் உண்மையை சோதிக்கும் பொருட்டே சொல்கிறேன். ஸோ இதை என்ன செய்கிறாருன்னா, எப்படி இருக்க வேண்டுமா? கட்டாயமாக சொல்லலை, நீங்கள் என்ன செய்யணுமா? உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சில பகுதிகளை இந்த இடத்திலே எடுத்து காண்பிப்பதை நாம் பார்க்கின்றோம். பாருங்க, விசுவாசத்திலே நாம் எப்படி இருக்கணுமா? ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டுமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ்விசுவாசமான வார்த்தைகள் நம்முடைய நாவிலிருந்து என்ன செய்யக்கூடாது? புறப்படக்கூடாது, வெளியே வரக்கூடாது. அப்படி ஏதாவது காரியங்கள் இருக்கும் என்று சொன்னால் அதை தேவனிடத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒப்பு கொடுத்து வேண்டும். அவ்விசுவாசமான வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து வெளி வராதபடிக்கு நம்ம எப்படி இருக்க வேண்டும்? ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மை அநேக காரியங்களிலே நாம் ஜாக்கிரதையாக இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும்? பெரிய காரியங்களை செய்ய முடியும் என்று சொல்லி நீங்களும் நானும் அறிந்திருக்க வேண்டும். போதிப்பிலும் என்ன செய்ய வேண்டும்? ஜாக்கிரதையாக இருக்கும். நாம் என்ன போதிக்கிறோம் மற்றவர்களுக்கு நாம் என்ன போதிக்கிறோம் என்பதிலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு போதிக்கும்படிக்காக, போதனையை போதிக்கும்படிக்காக இந்த வேதத்தை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கின்றார். இந்த வேதத்தை நமக்கு விளக்கி சொல்லி தரும்படியாக பரிசுத்த ஆவியானவரையும் நம்மோடு கூட ஆண்டவர் என்ன செய்கிறார்? அனுப்பியிருக்கிறார். நமக்குள்ளாக ஆண்டவர் வந்து கொடுத்திருக்கிறார். அதனால ஒவ்வொரு வார்த்தைகளையும் நம்ம என்ன செய்ய வேண்டுமா? கவனமாய் வாசித்து புரிந்து கொண்டு போதிக்கக்கூடிய ஒரு நிலைமையிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? கடந்து வர வேண்டும். ஜாக்கிரதையாய் நாம் போதிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். என்ன நாம் பேசுகிறோம் என்பதிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதி ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். போதிப்பிலே ஜாக்கிரதை, அறிவிலும் என்ன செய்ய வேண்டுமா? எல்லாவித ஜாக்கிரதையிலும் எங்கள் மேலுள்ள உங்கள் அன்பிலும் மற்றெல்லா காரியங்களும் நீங்கள் என்ன செய்ய வேண்டுமா? பெருகுகிறது போல. யார் பெருகுவாங்க? அன்பில் பெருகணும், விசுவாசத்தில் பெருகணும், அறிவில் பெருகணும், போதிக்கிறதுல பெருகணும். இப்படிலாம் யார் பெருகுவாங்க? ஜாக்கிரதையாய் இருக்கக்கூடிய ஜனங்கள் என்ன செய்வாங்க? பெருகி கொண்டே வருவார்கள். தன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் என்ன செய்வார்கள்? ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஜனங்கள் பெருகி கொண்டே வருவார்கள். அப்போ பெருகிறது போல இன்னொரு காரியத்திலையும் பெருக வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். இந்த தர்ம காரியத்திலும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பெருக வேண்டும். தர்ம காரியம் என்னவென்று சொன்னால் கொடுக்கிறதிலே, மற்றவர்களுக்கு என்ன செய்யறதிலே, கொடுக்கிறதிலே நாம் என்ன செய்ய வேண்டுமா? பெருகுகிறவர்களாக காணப்படும். கொடுக்கிறதிலும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும்? காணப்பட வேண்டும். அதாவது நாம் யாருக்கு கொடுக்கிறோம், எதற்கு கொடுக்கிறோம் என்பதிலே நாம் என்ன செய்ய வேண்டுமா? ஜாக்கிரதையாய் நாம் இருக்க வேண்டும். புரியுதுங்களா? இப்போ ஒருத்தர் வந்து தனக்கு கிடைக்கக்கூடிய எல்லா காசையும் வீட்டுடைய சேவைக்கும் கொடுக்காம தானே குடித்து தீர்த்து விட்டு மறுபடியும் நம்மள்கிட்ட வந்து எனக்கு ஒரு 100 தராம்ஸ் கொடுங்கன்னு கேட்கும் பொழுது நம்ம என்ன செய்ய வேணும்? ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். அந்த இடத்துல அந்த 100 தராம்ஸை அவருக்கு கொடுத்தானா அவர் என்ன செய்வார்? மறுபடியும் அதை கொண்டு போய் அதுக்காக யாருக்கு கொடுக்க வேண்டும், எதற்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு என்ன செய்ய வேண்டும்? ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்மளிடத்திலே கேட்கிற ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள், அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று சொல்லி நாம் என்ன செய்ய வேண்டும்? நிதானித்து பார்த்து கொடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கின்றார், நீங்கள் தர்ம காரியங்களிலே ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு இந்த கொரிந்து பட்டணத்திற்கு சொல்லும் பொழுது பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு சில நேரங்களிலே குறைவுபடும் பொழுது சபை ஜனங்கள் என்ன செய்தார்கள்? அவருக்கு கொடுத்து உதவினார்கள். சபை ஜனங்கள் அவர்களுக்கு பவுலுக்கு கொடுத்து உதவினார்கள். அதுபோல தேவனுடைய பிள்ளைகள், தேவனுக்காக நிற்கக்கூடிய பிள்ளைகள், தேவனுக்காக ஊழியம் செய்கிற பிள்ளைகள் எந்த விதத்திலும் குறைவுபடாதபடிக்கு இருக்கிறவர்கள் என்ன செய்ய வேண்டுமா? கொடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இருக்கிறவர்கள் என்ன செய்ய வேண்டும்? கொடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இருக்கக்கூடியவர்களுக்கு அல்ல, இல்லாதவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமா? இல்லாதவர்களுக்கு இருக்கக்கூடிய
இல்லாத தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டுமா? கொடுக்கிறவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொருவரும் நாம் மாறுகிறவர்களாக மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். அதிலும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக என்ன செய்ய வேண்டுமா? கொடுக்க வேண்டுமா? பாருங்க, இந்த இடத்துல எல்லா விதத்திலும் விசுவாசத்திலே ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருக்க வேண்டும், போதிப்பதிலே ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருக்க வேண்டும், மற்றவர்களிடத்திலே அன்பு செலுத்துவதிலே ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். மாயமான அன்பாக இருக்கக்கூடாது. மற்றவர்களுக்கு அது உண்மையான ஒரு திறந்த அன்போடு நாம் என்ன செய்ய வேண்டும்? இருக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஜாக்கிரதை உண்டு. அதாவது நம்முடைய வாழ்க்கையில எல்லா பகுதிகளும் இட் இஸ் அப்ளிகபிள். நம்முடைய வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது ஒரு பிலீவரனுடைய வாழ்க்கையிலே, விசேஷமாக ஊழியம் செய்கிறவருடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே, ஒவ்வொரு பிலீவருடைய வாழ்க்கையிலே, புதிய டெஸ்டமென்ட் படி நம்ம எல்லாரும் யாரெல்லாம்? நம்ம எல்லாரும் ஊழியர்கள். நியூ டெஸ்டமென்ட் புதிய ஏற்பாடு நமக்கு கற்றுத்தருகிறது. இந்த இடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய நாம் எல்லாரும் யாரு? ஊழியர்கள். அப்ப நாம் எல்லாரும் எப்படி இருக்க வேண்டும்? ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இப்படி ஜாக்கிரதை இல்லாமல் இருக்கும் பொழுதுதான் நம்முடைய சாட்சி என்ன செய்ய போகுது? கெட்டு போயிடும். மற்றவர்களுக்கு முன்பதாக என்ன செய்யும்? சாட்சி கெட்டு போயிடும். என் அருமை தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நமக்கு மாத்திரம் வாழக்கூடிய வாழ்க்கை அல்ல. இட்ஸ் எ லைஃப் ஆஃப் பப்ளிக். இட்ஸ் எ லைஃப் ஆஃப் பப்ளிக். மற்ற உலக ஜனங்களுக்கு முன்பதாக ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும். நேற்று தினத்தில் ஒரு சகோதரனோடு நான் பேசிக்கொண்டிருந்தேன். அப்போ அந்த சகோதரனுக்கு சர்ச்சுக்கு வருவது விருப்பம். ஆனால் அந்த சகோதரனுடைய சிந்தனையிலே இருப்பது எல்லாம் இந்த பூமியில் கர்த்தருக்கு சாட்சி இல்லாமல் கர்த்தருடைய பெயரை பயன்படுத்தி வசதியாய் வாழ்கிற ஜனங்களை குறித்து அந்த சகோதரன் ஒவ்வொரு ஆட்களாக சொல்லிக்கொண்டே இருக்கிறார். எப்படி? கர்த்தருடைய பெயரை யூஸ் பண்ணி வசதியாய் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில சகோதரர்களுடைய பெயர்களை அவர் சொல்லிக்கொண்டே வருகின்றார். அப்போ அவருடைய வாழ்க்கையிலே ஒரு ஜாக்கிரதை இல்லாதது நிமித்தம் அநேகர் தேவனுக்கு நேராக வருவதற்கு அதுவே என்ன செய்கிறது? ஒரு தடையாக காணப்படுகிறது. என் அருமை தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சாதாரணமான மனிதர்கள் அல்ல. தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் சாதாரணமான மனிதர்கள் அல்ல. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு, தேவனால் நடத்தப்படுகிற ஒரு ஊழியர்களாக நாம் எல்லோரும் இந்த இடத்திலே அமர்ந்திருக்கின்றோம். இப்போ நம்மளுடைய வேல்யூ நமக்கு தெரியணும். நம்முடைய வேல்யூ நமக்கு தெரியணும். நம்ம யாரு? நாம் எப்படி இந்த பூமியிலே நாம் வாழ வேண்டும்? நம்மோடு இணைந்து வேலை செய்யக்கூடிய அந்த 10 பேர்ல ஒரு ஆள் அல்ல நாம். தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும் என் அருமை சகோதரர்களே. நம்முடைய இணைந்து வேலை செய்யக்கூடிய 10 பேரில் ஒரு ஆள் அல்ல நாம். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட விசேஷித்தவர்கள் நீங்களும் நானும். அதை நாம் அறிந்தவர்களாய் காணப்பட வேண்டும். எல்லா பகுதியிலும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். இதை நான் கட்டளையாக சொல்லாமல் மற்றவர்களுடைய ஜாக்கிரதையை கொண்டு உங்கள் அன்பில் உண்மையை சோதிக்கும் பொருட்டை சொல்லுகிறேன். அப்போ நீங்கள் அன்பில் எப்படி இருக்கணுமா? உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். 4 காரியங்களை பார்த்தோம் என் அருமை சகோதரர்களே. விசுவாசத்திலே ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், போதிப்பதிலே ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், மற்றவர்கள் மீது அன்பு செலுத்துவதிலே ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். என்ன அறிவை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம், என்ன அறிவை நம்முடைய சிந்தனையில் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம், அந்த காரியத்திலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். ஒரு சில காரியங்களை நாம் விட்டு விலக வேண்டியதாக இருக்கும். அந்த நேரங்களிலே நாம் விட்டு விலக வேண்டும். எந்த காரியத்திலே நம்முடைய சிந்தனையிலே கொண்டு வர வேண்டுமோ அதை மாத்திரம் நாம் கொண்டு வர வேண்டும். தேவனுக்கு ஏற்ற அறிவிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? பெருக வேண்டும். தேவனுக்கு ஏற்ற விசுவாசத்திலே நாம் பெருக வேண்டும். தேவனுக்கு ஏற்ற போதனையிலே நாம் பெருக வேண்டும்.
என் அருமை தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காரியங்களிலே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதை தொடர்ந்து மற்றவர்களுக்கு கொடுப்பதிலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். தேவ அன்பிலே உண்மையுள்ள அன்போடு நடந்து கொள்வதிலே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அதை தொடர்ந்து லூக்கா 15வது அதிகாரம், லூக்கா 15வது அதிகாரம் 8-9 வசனங்களை நாம் திருப்பிக் கொள்வோம். லூக்கா 15:8-9. அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாய் இருந்தது. அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போனாள். விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பார்கள். கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதிகளையும் அயல் வீட்டுக்காரைகளையும் கூட வரவழைத்து, காணாமல் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பார்கள். 10 வாசித்திருங்க அப்படியே. அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவியிலும் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஸோ என்ன பார்க்குறோம் இதில்? ஒரு ஸ்திரீ என்ன செய்கிறாங்க? காணாமல் போன ஒரு வெள்ளி காசு என்ன செய்கிறாங்க? தேடி போகிறாங்க. ஒரு வெள்ளி காசு காணாமல் போயிட்டு. அப்போ இந்த ஊமை இந்த இடத்துல எதற்கு இந்த ஊமையினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், அந்த நாட்களிலே, இப்பொழுது இருக்கா என்ன தெரியல, பட் யூதர்களின் மத்தியிலே ஒரு ஸ்திரீக்கும் ஒரு, அதாவது என்கேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்கள்ல, இன்னைக்குள்ள என்கேஜ்மெண்ட், அப்படி யூத ஜனங்களின் மத்தியிலே என்கேஜ்மெண்ட் பண்ணும் பொழுது அந்த கணவன் கணவன் திருமணம் பண்ண போகிற அந்த கணவர் ஒரு வெள்ளி காசுகளை என்ன செய்வாங்க? அவங்களுக்கு கொடுப்பாங்க. அவங்க கையில் என்ன செய்வாங்க? கொடுத்து வைத்திருப்பாங்க. திருமணம் வரைக்கும் அந்த காசு அவங்க என்ன செய்யணுமா? கவனமாய் பாதுகாத்து வைத்துக்கொள்ள வேண்டும். அதை அவங்க மிஸ் பண்ணாங்கன்னா மேபி திருமணம் கூட ஸ்டாப் ஆகி போயிடும். அப்படி உள்ள காரியங்கள் தான் யூத ஜனங்களின் மத்தியிலே இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது அந்த உவமையை தான் ஆண்டவர் இந்த இடத்துல என்ன செய்கிறார்? எடுத்து சொல்கிறார். சொல்லிவிட்டு, அப்போ அந்த காசு ஒன்று தொலைஞ்சிச்சுன்னா அந்த சகோதரனுடைய வாழ்க்கையே தொலைஞ்சதுன்னு அர்த்தம். அப்படிதானே? வாழ்க்கையே தொலைஞ்சது, முடிஞ்சது, இன்னும் திருமணமே ஆகாது அப்படின்னு ஒரு சூழ்நிலையில் வர்றாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க என்ன செய்வாங்க? ஒரு காயின் தொலைஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அவங்க என்ன செய்வாங்க? எல்லா இடத்துலையும் போய் என்ன செய்வாங்க? தேடி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு என்ன வராது? தூக்கம் வராது. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் கொண்டு வந்து பக்கத்து வீட்டில் உள்ள என்கேஜ்மெண்ட்டில் யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்களெல்லாம் மறுபடியும் கூப்பிட்டு என்ன செஞ்சிச்சு? அந்த வெள்ளி காசை நான் என்ன செய்து விட்டேன்? கண்டுபிடித்து விட்டேன், என்னுடைய திருமணம் ஏற்ற நாளிலே நடக்கும் என்று சொல்லி அந்த எல்லாருக்கும் முன்பாக அதை தெரிவித்துக் கொள்வார்கள். அவங்களுக்கு அது பெரிய ஒரு மன மகிழ்ச்சியாக இருக்கிறது. அப்போ ஒரு பாவி இந்த பூமியில் மனம் திரும்ப வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதைத்தான் இந்த இடத்துல நான் பேச வருகிறேன். ஒரு பாவி மனம் திரும்ப வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பார்ட் என்ன? நம்முடைய காரியம் என்ன? அந்த பாவியை மனம் திரும்ப வைப்பதற்கு நம்முடைய காரியம் என்ன? தேடி செல்லணும். இந்த ஸ்திரியானவள் தேடி சென்று அந்த காயினை கண்டுபிடித்தது போல நாம் என்ன செய்ய வேண்டும்? தேடி செல்லுகிறவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும்? மாற வேண்டும். அப்போதான் என்ன உண்டாகும்? பரலோகத்தில் சந்தோஷம் உண்டாகும். அடுத்த வசனம் 10வது வசனம், அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பதாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் இப்படி தேடி சென்று ஒரு ஆத்துமாவை சந்தித்து அவர்களை தேவனுக்கு நேராக நீங்கள் திருப்பும் பொழுது எங்கு சந்தோஷம் உண்டாகிறது? பரலோகத்திலே சந்தோஷம் உண்டாகிறது. பரலோகத்தில் யாருக்கு சந்தோஷம்? ஏசப்பாவுக்கு சந்தோஷம் உண்டாகிறது. பிள்ளைகளுக்கு ஒரு ஷவர்மா மேலே இன்னொரு ஷவர்மா வாங்கி கொடுத்தாலும் அவங்களுக்கு என்னது? பெரிய சந்தோஷம் தான். ஒரு ஷவர்மா வாங்கி கொடுத்துட்டாங்க, இன்னொரு சந்தோஷமாக இன்னொரு ஷவர்மா கிடச்சிருச்சு அப்படின்னு உள்ளது அவங்களுக்கு பெரிய சந்தோஷம். அப்படிதானே? நமக்கு 5000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருக்கோம், 2000 ரூபா திடீர்னு இன்க்ரிமெண்ட் போட்டாங்கன்னா நமக்கு அவ்வளோதான், காலெல்லாம் தரையில் இருக்காது. வாங்க நம்ம பார்ட்டி போவோம், வாங்க சிக்கனை வாங்குவோம், மட்டனை வாங்குவோம், 2000 ரூபா எனக்கு சம்பளம் கூடிருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்கிறோம்? எல்லாருக்கும் ட்ரீட் வைக்கிறோம். இப்போ பரலோகத்தில் இயேசுவுக்கு சந்தோஷம் உண்டாக வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்? ஆத்துமாக்களை தேடி செல்லுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும்.
அநேக ஆத்துமாக்கள் தேவனை விட்டு தூரமாக இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. தேவனை சந்தோஷப்படுத்தணுமா? தேவனை சந்தோஷப்படுத்தணும்னு எல்லாரும் விரும்புகிறீங்களா? அப்போ இந்த சேரெல்லாம் ஃபில் ஆகணுமா? இந்த சேரெல்லாம் ஃபில் ஆனால் தான் பரலோகத்தில் என்ன உண்டாகும்? சந்தோஷம் உண்டாகும். முதல்ல சேர் ஃபில் ஆகணும். அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள என்ன உண்டாகும்? மனமாற்றம் உண்டாகும், மனம் திரும்புதல் உண்டாகும். சேரே ஃபில் ஆகணும்னா மனம் திரும்புதல் எங்கிருந்து உண்டாகும்? புரியுதுனா? இட் இஸ் நாட், அதாவது நான் இதை உங்கள் மேலே ஒரு ப்ரெஷர் போடுகிறேன் என்று சொல்லி நீங்கள் நினைக்கக்கூடாது. கர்த்தர் நம்ம எல்லார் மேலேயும் ப்ரெஷர் வச்சிருக்கிறார். உங்கள் கம்பெனி உங்கள் மேலே ப்ரெஷர் வச்சிருக்கா? தம்பி, நீ இன்னைக்கு வேலைக்கு வரலைன்னா இந்த மெஷின் ஓடாது. ஓடலைன்னா கம்பெனிக்கு அவுட்புட் இல்லை. கம்பெனிக்கு அவுட்புட் இல்லைன்னா கம்பெனிக்கு வருமானம் இல்லை. கம்பெனிக்கு வருமானம் இல்லைன்னா உன்னுடைய சம்பளம் கூடுறது கஷ்டம்தான் தம்பி. அப்படிதானா? அப்போ நம்மளுடைய சம்பளம் கூட வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? உழைக்க வேண்டும். கடினமாக என்ன செய்ய வேண்டும்? உழைக்கணும். உழைச்சாதான் நம்ம கம்பெனியே நமக்கு சம்பளம் கூட்டி தரும். அப்போ நம்ம ஊழியத்தில் வளர வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஊழியத்தில் உழைக்க வேண்டும். நம்ம பெட்டில் போய் படுத்து தூங்கிட்டு ஊழியத்தில் நமக்கு வளர்ந்துடலாம் கொண்டுடலான்னா அதெல்லாம் நடக்காத காரியம். ஊழியத்தில் வளரணும்னா யாராக இருந்தாலும் சரிதான். ஊழியத்தில் வளரணுமா? கர்த்தர் நம்மளை பயன்படுத்தணுமா? அவர் சொன்ன கட்டளைகளை நம்ம செஞ்சே தான் ஆகணும். பரிசுத்தமாக வாழணும், மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கணும், தேவனை அறியாத ஜனங்களுக்கு தேவனை அறிவிக்கும்படி கடந்து செல்லணும். இதெல்லாம் நடந்தால் தான் என்ன உண்டாகும்? ஊழியத்திலே ஒரு வளர்ச்சி உண்டாகும். தன்னுடைய வாழ்க்கையில் உள்ளார்ந்த மனிதன் பலப்பட முடியும், வளர்ச்சி உண்டாகும். பாருங்க, பரலோகத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சந்தோஷப்படுத்துவதற்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? என்ன சொல்கிறார்னா, நீங்க ஜனங்களை கொண்டு வந்து சபையை நிறைத்து மனம் திரும்ப செய்யுங்கள். அப்பதான் பரலோகத்தில் என்ன உண்டாகும்? சந்தோஷம் உண்டாகும். அப்பதான் ஆண்டவர் என்ன செய்வார்? நமக்கு நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம், ஒரு முன்னேற்றம், ஒரு வளர்ச்சி, ஊழியத்திலே ஒரு மாற்றம், ஒரு முன்னேற்றம், ஒரு வளர்ச்சி என்று சொல்லி என்ன செய்யும்? தொடர்ந்து பெருகி கொண்டே இருப்பதை என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். என்னுடைய வாழ்க்கையிலே நான் இதைத்தான் நானும் செய்திருக்கிறேன். கர்த்தர் என்னை இந்த அளவிற்கு கர்த்தர் என்னை நடத்தி இருக்கிறார் என்று சொன்னால், இதற்கு முன்பதாக இந்த 15 வருடத்திலே என்னுடைய வாழ்க்கையிலே நான் எடுத்த எஃபர்ட், அதுதான் நான் சொல்ல முடியும். வேறு இதெல்லாம் ஒரே நாளில் பரலோகத்திலிருந்து எனக்குள்ளாக இறங்கவில்லை. 15 வருடத்தினுடைய அவுட்புட், 15 வருஷத்தினுடைய அவுட்புட்டு தான் கர்த்தர் இந்த இடத்திலே நம்மை நிறுத்தி இருக்கிறார். நீங்கள் இந்த இடத்துல இருந்து ஜெபிக்கும் பொழுது, ஒரு வசனங்களை சொல்லும் பொழுது உண்மையாகவே பரலோகம் சந்தோஷப்படும். இந்த 10 வருடத்திலே நீங்கள் பிறந்து இந்த நாள் வரைக்கும் என்ன எஃபர்ட் எடுத்திருக்கிறீங்களோ அதனுடைய அவுட்புட்டு தான் என்ன செய்யும்? இதில் வெளிப்படும். நான் பிரசங்கம் முடித்து விட்டு நான் அதில் போய் அமர்ந்திருந்து நீங்கள் உங்களுக்கு கர்த்தர் பேசியதை சொல்லுங்கள் என்று சொல்வது, நீங்கள் அது ஒரு விளையாட்டாக எடுப்பீங்க. பட் இட் இஸ் நாட். என்ன வாட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் இஸ், இந்த அளவுக்கு தான் காரியங்கள் உங்களுக்கு புரிந்திருக்கிறது என்று சொல்லி நான் புரிந்து கொள்வேன். இருந்தனா நம்ம இந்த இடத்துல ஒரு 40-45 மினிட்ஸ் நம்ம செய்தியை கேட்கின்றோம். என்ன நம்ம சொல்கிறோம்? ஒரு சில பேருக்கு சொல்ல வராது, தட் இஸ் டிஃப்ரெண்ட். நல்லாக புரிந்து கொள்வாங்க, அது சரியாக அவுட்புட் கொடுக்க முடியாது, அது தட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் அவுட்புட் கொடுக்க முடிந்தவர்கள், சரியாக பேச தெரிந்தவர்கள் என்ன செய்ய வேண்டும்? நமக்கு என்ன கற்றுக்கொண்டோம், என்ன செய்ய போகிறோம் என்பதை தெளிவாக நம்ம என்ன செய்ய வேண்டும்? பேச வேண்டும். இது இட்ஸ் எ கைண்ட் ஆஃப் ட்ரைனிங். நம்ம என்ன செய்கிறோம்? 2 நிமிஷம் பேசுகிறது, 3 நிமிஷம் பேசுனவங்க தான் 5 நிமிஷம் பேச முடியும். ஒரேடியாக 5 நிமிஷம் என்ன செய்ய முடியாது? பேச முடியாது. முதல்ல 2 நிமிஷம் பேசுவோம், அதில் 3 நிமிஷம் பேசுவோம், அதுக்கப்புறம் 5 நிமிஷம் பேசுவோம், 10 நிமிஷம் பேசுவோம், 20 நிமிஷம் பேசுவோம், அதுக்கப்புறம் 1 hour பேசுவோம். ஒரு சில பேர் அதாவது மேடையில் கொண்டு விட்ட நேரத்துலேருந்து போகிறது வரைக்கும் பேசிகிட்டே தான் இருப்பாங்க. 4-5 மணி நேரம் கண்டினியூஸாக பிரசங்கம் பண்ணுறவங்களை எல்லாம் பார்த்துருக்குறேன். 5 hours கண்டினியூஸ்லி வித்தவுட் எனி பிரேக். ஒரு சில சின்ன சின்ன பிரேக் எடுத்து பேசுகிறவங்கள என்ன செய்கிறோம்? பார்த்துருக்கு. இவைகள் எல்லாம் ஆரம்பம் 1 நிமிடம் தான். 1 நிமிடம் பேசுவதற்கு யாரெல்லாம் வாய்களை திறந்தார்களோ, ஒரு ஆத்மாவை சந்திப்பதற்கு யாரெல்லாம் மணிக்கூர் கணக்காக நேரத்தை செலவிட்டார்களோ, அவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? இந்த நாளிலே உயர்த்தி வைத்திருப்பதை நாம் பார்க்க முடியும், கேட்க முடியும். அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், பரலோகத்திலே சந்தோஷம் உண்டாகுவதற்கு சந்தோஷம் உண்டாக வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்?
உழைக்க வேண்டும். தேடி சென்று தொலைந்த ஆத்துமாக்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? தேடி சென்று அவர்களை நாம் இருக்கக்கூடிய சபைகளிலே கொண்டு வந்து சேர்த்து மனம் திரும்புதலுக்கு நேராக அவர்களை நடத்த வேண்டும். நடத்தும் பொழுதுதான் பரலோகத்தில் என்ன உண்டாகும்? சந்தோஷம் உண்டாகும். அதை நாம் கவனமாய் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். எதிலே கவனமாய் இருக்க வேண்டும்? ஆத்தும ஆதாயத்திலே ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆத்தும ஆதாயம் செய்வதிலே ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பரலோகத்திலே உங்களை கொண்டு தேவன் சந்தோஷப்பட வேண்டும் என்றால் ஆத்தும ஆதாயம் செய்வதிலே ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். நேரத்தை தேவையில்லாத காரியங்களுக்கு செலவிடாதபடிக்கு கர்த்தர் கொடுத்திருக்கக்கூடிய நேரத்தை ஆத்தும ஆதாயம் செய்வதற்கு நீங்கள் செலவிடுவீர்கள் என்று சொன்னால் பரலோகத்திலே சந்தோஷம் உண்டாகும். உங்களுடைய வாழ்க்கையும் இந்த பூமியிலே உயர்வதை கண்டிப்பாக பார்க்க முடியும். எபேசியர் 4வது அதிகாரம் 3வது வசனம். எபேசியர் 4வது அதிகாரம் 3வது வசனம். சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள். 2 வாசத்தில் 2வது வசனத்தையும் 2-3. மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாக இருந்தார்கள். ஜாக்கிரதையாக இருங்கள். அதிலே அடுத்து எதிலே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுமா? சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்ம எல்லாருடைய கரங்களிலும் இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாருடைய கரங்களிலும் கொடுக்கப்பட்டு மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆவியில் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பாருங்க, எனக்கு ஒரு சபை தெரியும். அந்த சபையிலே எல்லாரும் அநேகர் ஊழியக்காரர்கள் இருந்தாங்க. ஆனால் ஒரு ஸ்டேஜில் அந்த ஊழியம் சேச்சுரேஷன் ஆகி அப்படியே நிற்குது. ஆனால் எல்லாரும் ஊழியக்காரர்கள் தான். எல்லாருன்னு சொல்லும் பொழுது அந்த சபையை நடத்துகிறதுல ஒரு நல்ல லீடர்ஸ் அநேகர் இருக்கிறாங்க, அநேகர் இருந்தாங்க. ஆனால் ஊழியம் நடக்கல. அது அப்படியே சேச்சுரேஷன் ஆகி நடந்து கொண்டு இருக்கிறது. சபை நடந்து கொண்டு இருக்கிறது. சபை நடந்து கொண்டு இருக்கிறது. ஜனங்கள் சபைக்கு ரெகுலராக வரக்கூடிய மக்கள் வந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு அடுத்த லெவலுக்கு அந்த சபை வளர்வதற்கான ஒரு தடை அந்த இடத்திலே காணப்பட்டது. ஏன் என்று சொன்னால் அந்த சபையிலே ஊழியம் செய்யக்கூடிய ஜனங்களின் மத்தியிலே ஆவியில் ஒருமை இல்லாத ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. ஆவியில் என்ன இல்லை? ஒருமை இல்லை. ஆவியில் ஒருமை இல்லாத ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. ஒரு ஆவியில் சமாதான கட்டினால் என்ன செய்ய வேண்டுமா? நமக்கு ஆவியில் ஒருமையை காத்துக்கொள்ள வேண்டும். இந்த காரியம் அந்த சபையிலே கொஞ்ச நாள் இல்லாதபடிக்கு அது அப்படியே கடந்து வந்ததை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு டைம் பீரியட் வந்தது. அந்த 3 லீடர்ஸ் தான் மெயினாக இருந்தாங்க. வேற எல்லாருக்கும் அவங்க கேட்ட லீடர்ஸ் உண்டு. அந்த 3 லீடர்ஸும் அந்த சபை 3ஆக பிரிவதை பார்க்கின்றோம். 3ஆக பிரிந்ததற்கு பின்பதாக அந்த 3 பேருடைய ஓட்டமும் அவர்களுக்கு கீழதாக இருந்து செய்யக்கூடிய ஆள்களுடைய ஊழியமும் ஃபீல்டு மினிஸ்ட்ரியும் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டு என்ன ஆயிட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி கொண்டிருந்தார். இப்பவும் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணிக்கொண்டு இப்பவும் பண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள். 3 சபையும் வளர்ந்து வருவதை ஆண்டவர் என்ன செய்கிறார்? கண்கூடாய் பார்க்கும்படி கேட்கும்படி ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். ஸோ ஆவியில் ஒரு மனம் இல்லாத இடத்துல என்ன செய்ய முடியாது? ஊழியம் அடுத்த லெவலுக்கு போக முடியாது. அப்போ ஆவியில் ஒரு மனதை காத்து கொள்வதற்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அப்படி நாம் ஆவியில் ஒரு மனதோடு இருக்கும் பொழுது என்ன உண்டாகும்? ஆத்தும ஆதாயம் நம்மளால் என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். ஆத்தும ஆதாயம் செய்ய முடியும். கர்த்தர் கிரியை செய்வார். ஆண்டவர் என்ன செய்கிறார்? எங்கே 2-3 பேர் என்னுடைய நாமத்தினாலே ஒரு மனதோடு கூடுவீர்களோ உங்களுடைய மத்தியிலே நான் என்ன செய்வேன்? வாசம் பண்ணுவேன், இருப்பேன் என்று சொல்கிறார். ஸோ ஒரு மனம் என்ன செய்கிறது? மிக முக்கியம்.
ஆவியில் ஒரு மனதை காத்துக்கொள்வதற்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். என் அருமை தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தையாக இருக்கிறது. எப்படிப்பட்ட வார்த்தையாக இருக்கிறது? ஜீவனுள்ள வார்த்தையாக இருக்கிறது. ஆத்தும ஆதாயம் செய்வதிலே நாம் என்ன செய்ய வேண்டுமா? ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக ஆவியில் ஒரு மனதை, சமாதான கட்டினால் ஆவியில் ஒரு மனதை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். ஒரு மனதை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக நாம் பார்க்கலாம், அடுத்த பகுதிக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். சங்கீதம் 39:3. சங்கீதம் 39:3. 39:3 வாசிப்பதற்கு முன்பதாக ஒரு விசை கூட ரோமர் 12:11 வாசித்துவிட்டு 12:11 வாசித்துவிட்டு நாம் அங்கு கடந்து செல்லலாம். ரோமர் 12:11 நாம் வாசித்தது, அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள் என்று சொல்லி பார்ப்போம். அசதியாயிராமல் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் 4 பகுதிகளை பார்த்தோம். இப்பொழுது ஆவியிலே அனலாயிருங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆவியிலே நாம் அனலாய் காணப்படுவதற்கு, அனலாய் இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 39:3 எடுத்தவர்கள் வாசிக்கலாம். பாருங்க, தெளிவாய் பாருங்க. என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. என்ன தியானிக்கையில்? என்னது நம்ம தியானிக்கணும்? வசனத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? தியானிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில் என்ன உண்டாகும்? அனல் உண்டாகும். என்ன உண்டாகும்? அனல் உண்டாகும். நம்முடைய வாழ்க்கையில் அனல் உண்டாக வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டுமா? என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. எப்பொழுது? நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. அனல், அக்கினி, இது ரெண்டும் எதை குறிக்கிறது? பரிசுத்த ஆவியானவருடைய இடைபடுதலை குறிக்கின்றன. ஆவியிலே நாம் எப்படி இருக்க வேண்டும்? அனல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்த ஆவி நமக்குள்ளாக இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்யும்? சும்மா படுத்து தூங்க விடாது. நம்மளை என்ன செய்ய விடாது? பெட்டில் நீங்கள் எப்பொழுதும் 24 மணி நேரம் படுத்து தூங்க நம்மளை விடவே விடாது. ஆவியானவர் நமக்குள்ளாக இருந்து நம்மளை அனல் மூட்டி கொண்டே இருப்பார். எழும்பு, 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 வேதத்தை வாசி, இல்லது ஜெபி, இல்லது ஆத்துமாக்களை தேடிப்போ, அந்த ஆத்துமாக்களை தேடிப்போ, இங்கு போ, எங்கு போனதில் ஆவியில் அனல் உள்ள ஜனங்களை ஆண்டவர் என்ன செய்வார்? அப்படி நடத்தி கொண்டே இருப்பார். நம்முடைய ஆவியில் எப்படி இருக்கணும்? அனல் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இப்போ பாருங்க, ஒரு வசனத்தை வாசிக்கும் பொழுது நம்முடைய ஆவியில் என்ன உண்டாக வேண்டும்? அனல் உண்டாக வேண்டும். வாசிங்க, இந்த வசனத்தை வாசிங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுதே ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளாக என்ன உண்டாகணும்? என்ன உண்டாகணும்? ஒரு அனல் உண்டாகும். எப்படி அனல் உண்டாகணும்? அவரையே நம்பி இருக்கிறேன், நான் பாக்கியவான். அவரையே நம்பி இருக்கிற நான் எப்படி பாக்கியவான் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய இருதயத்திலே என்ன உண்டாகணும்? ஒரு அனல் உண்டாக வேண்டும். ஒரு அனல் உண்டாக வேண்டும். பாருங்க, ஒவ்வொரு வாக்கு தத்தங்களை வாசிக்கும் பொழுதும், ஒவ்வொரு வார்த்தைகளையும் வாசிக்கும் பொழுது நமக்குள்ளாக என்ன உண்டாக வேண்டும்? அனல் எழும்பிக் கொண்டே இருக்க வேண்டும். அந்த அனல் நம்மகிட்ட எழும்ப 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 என்ன ஆகும்? நாமும் எழும்புவோம், மற்றவர்களையும் என்ன செய்ய முடியும்? எழுப்பி விடுவதற்கு முடியும். நாமே அனல் இல்லாமல் இருந்தோன்னா மற்றவர்களை எங்கிருந்து என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அனல் உண்டாவதற்கு என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். எந்த ஒரு மனிதனால ஆழமாய் ஜெபிக்க முடியும்? ஆவியில் அனல் உள்ளவனால தான் ஜெபிக்க முடியும். என்ன செய்ய முடியுமா? ஆவியில் அனல் உள்ளவனால தான் அதிகமாக ஜெபிக்க முடியும். ஆவியில் நம்ம ஜெபிப்போம், 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஜெபிப்போம்.
1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்கார்ந்து ஜெபிக்கணும்னா என்ன செய்ய வேண்டுமா? ஆவியில் அனல் இருந்தால் தான் என்ன செய்ய முடியும்? தேவனோடு உள்ள உறவில் நம்ம தரித்திருந்து நம்ம என்ன செய்ய முடியும்? ஜெபிக்க முடியும். வசதியாக இராமல் நம்ம எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அந்தந்த காரியங்களிலே நான் சொன்ன அந்த 4 காரியங்களிலே நாம் ஜாக்கிரதையாக இருக்கும் பொழுது என்ன செய்ய வேண்டும்? நம்மளால் என்ன உண்டாகும்? அனல் உண்டாகும். நம்முடைய வாழ்க்கையில் என்ன உண்டாகும்? அனல் உண்டாகும். அனல் உண்டாகிறதற்கு இன்னும் நம்ம என்ன செய்யணும்? வேதத்தை வாசித்து தியானிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஜாக்கிரதையாக இருக்கும் பொழுது நாம் எப்படி இருக்கிறோம்? ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எப்படி உண்டாகும்? நம்முடைய வாழ்க்கையில் அனல் உண்டாகும். அப்புறம் தான் நம்ம என்ன செய்ய முடியும்? மூணாவது காரியம் என்னது? கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். என்ன செய்யுங்கள்? கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எல்லா பகுதிகளிலும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆவியில் அனல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஊழியம் செய்ய முடியும். அது ரெண்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையிலே ஜாக்கிரதை இல்லை, ஆவியிலும் அனல் இல்லை, ஊழியம் செய்யணும்னா நடக்குமா? நடக்காது. நிச்சயம் அது நடக்காது. முதல்ல நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சரியாய் இருக்க வேண்டும், வாழ வேண்டும், ஆவியில் அனல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், கர்த்தருக்கு ஊழியம் செய்ய முடியும். அப்போ எல்லாரும் நம்ம ஊழியம் செய்யணும்னு தான் விரும்புகிறோம். நம்மளால் என்ன செய்ய முடியல? ஏன் முடியல? ஏதோ ஒரு இடத்துல நம்ம என்ன செய்கிறோம்? அந்த ஆவியில் அனல் வந்துட்டான்னா ஊழியம் செய்யாமல் இருக்க முடியுமா? ஊழியம் செய்யாமல் இருக்க முடியுமா? ஆவியில் அனல் வந்துருச்சு அப்படின்னா என்ன செய்ய முடியும்? ஊழியம் செய்யாமல் இருக்க முடியுமா? ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நான் நல்லா வேதம் வாசிக்கிறேன், நான் நல்லா ஜெபிக்கிறேன், நான் நல்லா தூங்குறேன், நான் நல்ல ஆசீர்வாதமாக இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதுவும் ஒரு ஆசீர்வாதம் தான், பிளஸ்ஸிங் தான். பட் அதனால் பரலோகத்தில் எந்த சந்தோஷமும் இல்லை. நீங்கள் மனம் திரும்புறது நிமித்தம் உங்களை யார் கர்த்தருக்குள்ளே நடத்தினாரோ அவருக்கு தான் பரலோகத்தில் பொக்கிஷம் உண்டாகும். உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. உங்களுக்கு எனக்கு என்ன செய்யாது? ஒன்றும் கிடைக்காது. யார் உங்களை கர்த்தருக்கு நேராய் நடத்தி உங்களுக்கு உள்ள கிரீடத்தை யார் பெற்றுக் கொடுத்தார்களோ அவங்களுக்கு தான் அங்கே கிரீடம் கிடைக்கும். நீங்கள் நல்லா வாசிக்கிறீங்க, நல்ல பைபிள் வாசிக்கிறீங்க, நல்லா ஜெபிக்கிறீங்க, நல்ல காரியங்களை செய்துட்டு இருக்கிறீங்க, அப்படி இருந்தேன்னா கண்டிப்பாக நீங்கள் பரலோகத்துக்கு போவீங்க. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் எங்கே போவீங்க? பரலோகத்துக்கு போவீங்க. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அங்கே போனால் உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. எந்த ஒரு மனிதன் ஆத்துமாவை தேடி சென்று ஆத்துமாவை தேவனுக்கு நேராக திருப்புவதற்கு தன்னுடைய நேரத்தையும் தன்னுடைய வாழ்க்கையும் ஒப்பு கொடுத்து வாழ்கிறானோ அவனுக்கு தான் பரலோகத்தில் போனால் ஆண்டவர் கிரீடத்தை வைத்திருப்பான். சரிதானா? ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசித்து எங்களை வழிநடத்தும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த மகிமையான இந்த ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, தொடர்ந்து ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஜாக்கிரதையாக இருப்பதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆவியில் அனல் உள்ளவர்களாய் நாங்கள் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய ஊழியத்தை தொடர்ந்து இன்னும் உற்சாகமாய் செய்வதற்கு நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும்படியாய் ஜெபிக்கின்றோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. ஆமென்.